இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, உங்கள் விசுவாசம் ஜெயிக்கும். விசுவாசத்தினாலே அவர்களை ராஜ்யங்களையும் ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடித்தார்கள். ஆமென். நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்? கிதியோன், பராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரிக்க சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இவர்களெல்லாம் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ராஜ்யங்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே விசுவாசம் வேண்டும். 1 யோவான் 5:4-5 அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று யார் விசுவாசிக்கிறானோ இன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசுவை யார் நம்புகிறானோ அவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசுவை விசுவாசிக்காம உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. இயேசுவை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, இயேசுவை நீங்க நம்பினா நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிப்போம், ராஜ்யங்களை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.